மொஜ்தபா கொமேனியின் முதல் உரை போர் தொடரும் என எச்சரிக்கை. ஈரானின் புதிய உச்சத்தலைவர் மொஜ்தபா கொமேனி மார்ச் 12, 2026 அன்று தனது முதல் அதிகாரப்பூர்வ உரையை வெளியிட்டுள்ளார். அவர் தனது உரையில் தற்போதைய போர் சூழ்நிலையை குறித்த 7 முக்கிய அம்சங்களை முன்வைத்துள்ளார். சதி முறியடிப்பு. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் ஈரானை பிளவுபடுத்த முயன்ற அனைத்து திட்டங்களும் தோல்வியடைந்து விட்டதாக அவர் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவுக்கு எச்சரிக்கை. மத்திய கிழக்கில் உள்ள அமெரிக்க இராணுவ தளங்கள் உடனடியாக மூடப்பட வேண்டும், இல்லையெனில் அவை ஈரானின் இலக்காக மாறும் என எச்சரித்தார். போர் தொடரும். ஈரானின் சட்டப்பூர்வமான உரிமைகள் அங்கீகரிக்கப்படும் வரை போராட்டம் தொடரும் என்று தெரிவித்தார். கடற்படை அழுத்தம். எதிரிகளுக்கு அழுத்தம் கொடுக்கும் வகையில் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்முஸ் தொடர்ந்து மூடப்பட்டிருக்கும் என கூறினார். முன்னாள் தலைவருக்கு மரியாதை. மறைந்த முன்னாள் உச்ச தலைவர் அலி கமேனி அவர்களின் கொள்கைகளை தொடரும் என குறிப்பிட்டார். மக்களின் கடமை. போர்க்காலத்தில் பொதுமக்கள் அரசாங்கத்திற்கும் இராணுவத்திற்கும் முழு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். குத்ஸ் தின அழைப்பு. வரவிருக்கும் குத்ஸ் தின நிகழ்வுகளில் மக்கள் பெருமளவில் பங்கேற்க வேண்டும் என அழைப்பு விடுத்தார். இந்த உரையை ஈரானிய அரசு தொலைக்காட்சியில் ஒரு செய்தி வாசிப்பாளர் மூலம் வாசிக்கப்பட்டது. மொஜ்தபா கொமேனி நேரடியாக திரையில் தோன்றவில்லை. இந்த உரை போரை நிறுத்துவதற்கு பதிலாக அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கு எதிரான நடவடிக்கைகளை மேலும் தீவிரப்படுத்தும் நோக்கத்தை காட்டுவதாக கருதப்படுகிறது. ஈரான் அமெரிக்க போர் தீவிரமடைந்து வரும் நிலையில் இன்று ஈராக் கடற்பகுதியில் பயணம் செய்த 2 எண்ணெய் கப்பல்களை ஈரான் தாக்கியதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ட்ரோன் அல்லது ஏவுகணை தாக்குதலாக இது நடந்திருக்கலாம் என கூறப்படுகிறது. இந்த சம்பவம் காரணமாக ஹார்முஸ் ஜலசந்தி மற்றும் அருகிலுள்ள கடற்பகுதிகளில் கப்பல் போக்குவரத்து பாதுகாப்பு குறித்து பெரும் அச்சம் ஏற்பட்டுள்ளது. ஈரான் தனது 41வது அலை ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதலை தொடங்கியுள்ளதாக ஈரானிய அரசு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. இந்த தாக்குதல்கள் இஸ்ரேல் நாட்டின் இராணுவ தளங்கள் மற்றும் வளைகுடா பிராந்தியத்தின் முக்கிய எரிசக்தி கட்டமைப்புகளை இலக்கு வைத்து நடத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. தாக்குதலில் நூற்றுக்கணக்கான தற்கொலை ட்ரோன்கள் மற்றும் நடுத்தர தூர ஏவுகணைகள் பயன்படுத்தப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதற்கு முன்பு மசூத் பெடிஸ்கியன் ஈரானின் சட்டபூர்வமான உரிமைகள் மதிக்கப்படும் வரை போர் நிற்காது என்று தெரிவித்திருந்தார். இந்த தாக்குதலுக்கு பின்னர் இஸ்ரேலின் பல பகுதிகளில் எச்சரிக்கை சைரன்கள் ஒலிக்கப்பட்டு மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அமெரிக்க ஈரான் போரின் முதல் 6 நாட்களில் அமெரிக்காவுக்கு $11.3 பில்லியன் செலவு செய்யப்பட்டிருக்கிறது. சர்வதேச செய்தி நிறுவனம் ராய்ட்டர் வெளியிட்ட தகவல்களின்படி தற்போதைய போர் நடவடிக்கைகளின் முதல் 6 நாட்களில் மட்டும் அமெரிக்காவுக்கு $11.3 பில்லியன் செலவாகியுள்ளது. அமெரிக்காவின் யுஎஸ்சி உறுப்பினர்களுக்கு நடத்தப்பட்ட ரகசிய கூட்டத்தில் இந்த நிதி மதிப்பீடு பகிரப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப், நாம் போரில் வென்றுவிட்டோம், ஆனால் பணியை முழுமையாக முடிக்க தொடர்ந்து செயல்படுவோம் என தெரிவித்துள்ளார். இந்த $11.3 பில்லியன் என்பது ஆரம்பகட்ட செலவு மட்டுமே. போர் நீடித்தால் இந்த தொகை பல மடங்கு அதிகரிக்கக்கூடும் என நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். ஒருபுறம் ஈரான் தனது 41வது அலை ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதலை தொடங்கியுள்ள நிலையில், மறுபுறம் அமெரிக்கா அவ்வளவு பெரிய தொகையை செலவழிப்பது உலக பொருளாதாரத்திலும் எண்ணெய் சந்தையிலும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தலாம் என கூறப்படுகிறது.